குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு கடமை டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே 7 2025 புதன்கிழமை என்ன கண்டவர்ஸாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பயிற்சி தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். இல்லை மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி தொடங்கி நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணிச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜ் முடிஞ்சாலும் இந்த பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாக இருக்குது. இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா இறுதி செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? பிரிட்டனுடைய பிரதமரான கியர் ஸ்டாமருடன் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தொலைபேசியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்தியா பிரிட்டன் இடையே கடந்த 2022 ஜனவரி மாதமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடங்கிடுச்சு. 14 கட்டங்களாக நடைபெற்ற இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வரி விதிப்பு கொடுக்குறது, இல்லை வரி சலுகை கொடுக்குறது, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா 5வது இடத்திலும் பிரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 6வது இடத்திலும் இருக்குது. இந்த இரு நாடுகளுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கியமானதாக கருதப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்தியாவின் 99% பொருட்கள் அங்கு வரி விலக்கு பெற்று பயனடைய உள்ளன. நம்ம இப்போ சொன்னது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாகன பொருட்களுக்கு 100% மேல் விதிக்கப்படும் வரி வந்து பார்த்தீங்கன்னா 10% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பிரிட்டன் இடையே வர்த்தக மதிப்பு தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 1.79 லட்சம் கோடியாக உள்ள நிலையில் அடுத்த 10 ஆண்டுகளில் இதனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்காக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட இருக்குது. அனைத்து மாணவர்களுக்குமே நமது பயிற்சி மையம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கான கோடைக்கால முகாம் நடத்துகிறாங்க. நிகழாண்டு கோடை விடுமுறை விட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா உயிரியல் பூங்கா சார்பில் மாணவர்களுக்கு உயிரியல் பூங்கா தூதுவர் அப்படின்ற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு மேலே இருக்கிற அனைத்து மாணவர்களுமே இதில் கலந்துக்கலாம். இதற்கு வந்து நீங்கள் கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இது செலுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்களை பற்றியும் அந்த விலங்குகளை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்புகள் எடுப்பாங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு இதோட அண்ணா உயிரியல் பூங்கா சார்பில் உயிரியல் பூங்கா தூதுவர் அப்படின்ற திட்டத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்தில் சிக்குபவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அமல்படுத்தியிருக்காங்க. நாடு முழுவதும் சாலை விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கினவருக்கு கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளான இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சாலை விபத்துக்குள் சிக்குவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டம் 2025 நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் எந்த ஒரு சாலையிலும் மோட்டார் வாகன விபத்தில் சிக்கி பாதிக்கப்படுபவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் முதல் 7 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வந்து கட்டண தொகை உள்ள சிகிச்சைகளை வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக அவங்க பெற முடியும். ஓகேங்களா? ஆனால் இதே மாதிரி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து ஆல்ரெடி செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படின்னு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்த கடந்த 2021 டிசம்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம தொடங்கிட்டோம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும். இந்த திட்டத்தின்படி விபத்தில் பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட அந்த 2 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இலவசம் தான், 48 மணி நேரம். அடுத்த இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து ஆக்சிடென்ட் ஆனவங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 5000 வந்து பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகையாக வழங்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உள்ளிட்ட 33 நீதிபதிகள் உள்ளன. அவர்கள் 21 நீதிபதிகளோட சொத்து விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற வலைதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. இது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து நீதிபதியும் தங்களுடைய சொத்து மதிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. முதல் நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவரே தன்னுடைய சொத்து மதிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா? நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா 300 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்று பாதுகாப்பு ஒத்திகை வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் வியூக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த 300 மாவட்டங்களில் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மே 7ஆம் தேதி அதாவது பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றுட்டு இருக்கு. நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் அவசரகால ஒத்திகை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நடத்துகிறோம். ஓகேங்களா? முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கலாம். சிந்து நீர் ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா 1960. இது நம்ம டெய்லி பார்த்துருக்கோம். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்தது ஐநா வளர்ச்சி குறியீடு. ஓகே,
ஐநாவுடைய மனித வளர்ச்சி குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. புதுடில்லியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஐநா வளர்ச்சி திட்டத்தின் UNDP மூலம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா நடப்பாண்டு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 193 நாடுகள் உள்ளிட்ட முக்கிய மனித வளர்ச்சி குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 130வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது முன்னேறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களின் நீண்ட நாள் ஆரோக்கியமான வாழ்வு, கல்வி பெறும் நிலை, வாழ்க்கை தரம் ஆகிய 3 காரணிகள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இது கணக்கிடப்படுது. நாட்டின் மனித வளர்ச்சி குறியீடு தரவரிசை பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா ஐநா வளர்ச்சி திட்டம் ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுது. தற்போது வெளியிடப்பட்ட நடப்பாண்டு தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மனித வளர்ச்சி குறியீடு வந்து பார்த்திங்கன்னா 0.685 புள்ளிகளுடன் 130வது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க. சமத்துவமின்மை இந்தியாவின் வளர்ச்சி குறியீட்டு மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 30.7% குறைந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது தெற்காசிய பிராந்தியத்தில் அதிகபட்ச இழப்புகளில் ஒன்றாகும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சுகாதாரம் மற்றும் கல்வி சமத்துவம், வறுமை சமத்துவமின்மை மேம்பட்டிருந்தாலும் வறுமை மற்றும் பாலின ஏற்றத்தாழ்வு குறிப்பிடத்தக்க அளவில் வந்து பார்த்திங்கன்னா மாறவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சராசரி ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மனித சராசரி ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா 71.7 ஆண்டுகளிலிருந்து 72 ஆண்டுகளாக உயர்ந்திருக்கு. ஓகேங்களா, இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசிலாம் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா, சராசரி ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா 71.7 ஆண்டுகளிலிருந்து 72 ஆண்டுகளாக உயர்ந்திருக்கு. இந்த குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் பதிவான இந்தியாவின் அதிகபட்ச அளவு இதுதான். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, இந்திய அரசின் தேசிய சுகாதார திட்டம் இந்த சாதனைக்கு வந்து குறிப்பிடத்தக்க பங்காற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் எதிர்பார்க்கப்படும் சராசரி பள்ளி படிப்பு காலம் வந்து பார்த்திங்கன்னா 12.95 ஆண்டுகளாக இருந்த நிலையில் அது வந்து பார்த்திங்கன்னா 6.88 ஆண்டுகளாக உள்ளது. ஓகேங்களா, பள்ளி கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முன்னேற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா பாராட்டியுள்ள ஐநா வந்து பார்த்திங்கன்னா கல்வி உரிமை சட்டம், தேசிய கல்விக் கொள்கை போன்றவற்றின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் வருமானம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் $8,475.68 $9,046 உயர்ந்திருக்கு. ஓகேங்களா, இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அதிகரிச்சிருக்கு. இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்தியாவின் மனித வளர்ச்சி குறியீடு மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1990 ஆண்டுகளில் முதல் 53% மேலாக அதிகரிச்சிருக்கு. இந்தியா உலகளாவிய மற்றும் தெற்காசிய சராசரியை விட வேகமாக வளர்ந்து வருகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 1990 58.6 ஆண்டுகளாக இருந்த மனித சராசரி ஆயுட்காலம் தற்போது 2023 72 ஆண்டுகளாக உயர்ந்திருக்குது. பொருளாதார ரீதியாக இந்தியாவின் தேசிய தனிநபர் வருமானம் 1990 வந்து பார்த்திங்கன்னா $2,167 இருந்து இப்போ 2023 $9,046 இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. பாயிண்ட்டாக எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அதாவது மொத்தம் 193 நாட்டில் இந்தியா எத்தனாவது இடம், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதிப்பீடு எவ்வளோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் வருமானம், ஆயுட்காலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 67 லாஸ்ட்டாக படிச்சிருப்பீங்க. இப்போ 72 2023 ஆண்டின் படி வந்து பார்த்திங்கன்னா 72 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியின் புதிய பிரதமராக கன்சர்வேட்டிவ் கூட்டணியுடைய தலைவரான ஃப்ரீட்ரிக் மேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டு சாதனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய பிடிஎஃபே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதனோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் அதில் போய் டீட்டெயிலாக படிச்சிக்க முடியும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜ் நம்ம இருக்கும். அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து அரசினுடைய திட்டங்கள் எப்போ அமல்படுத்தினாங்க, எவ்வளோ பயனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா அதனால் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்தியன் டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு தாராளமாக டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.